ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நேற்று கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம்? கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம். தென் அந்த கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து ரஸ்டிங் ஆஃப் மில்க் பார்த்தோம். தென் என்னது பார்த்தோம்? அதிலே தான் பேர்னிங் பார்த்தோம். ஸோ இதோட 2 எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதிலே உள்ள கர்லிங் ஆஃப் மில்க்னா என்னது, ஸோ அந்த இது எப்படி நடக்குது, அண்ட் ஃபெர்மெண்டேஷன், தென் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன். ஸோ இந்த பேக்கிங் சோடாவில் லெமன் ஆட் பண்ணும்போதுல அங்கே நடக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னது, தென் நமக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் தேவைப்படுது நீடட் ஃபார் கெமிக்கல் சேஞ்சுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், curling of milk. So we know that curling of milk is an example of irreversible change since we cannot get back the milk after curling occurs. It is also called as chemical change. ஸோ என்னென்னா நமக்கு தெரியும் இந்த curling of milkங்கிறது வந்து ஒரு irreversible change. பிகாஸ் என்னென்னா நம்ம வந்து ஒன்ஸ் அந்த மில்கை வந்து கேர்ட் ஆக்குனதுக்கு அப்புறம் அதை வந்து திரும்ப நமக்கு மில்காக திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் இது என்னது, இட்ஸ் எ ரிவர்சிபிள் சேஞ்ச். அண்ட் அப்படி இருந்தால் என்னவா வரும், பிகாஸ் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், இதை வந்து கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். Curdling is a process in which liquid gradually turns into solid, forming lumps. So lumps, ஓகேவா, along the way. அது என்னென்னா, இப்போ கேர்லிங் இஸ் அ ப்ராசஸ். ஸோ எப்படின்னா, நம்ம இது பண்ணும்போது லிக்விடாக இருக்கிறது வந்து அது போக போக கிராஜுவலி என்னவா மாறும்னா சாலிடாக மாறும். அதாவது அதில் லம்ஸ் வரும். எப்படின்னா கட்டையாக அது சாலிட் மாதிரி வந்துடும். ஸோ அதுதான் என்னது இந்த ப்ராசஸ். ஸோ என்ன அது எப்படின்னு பார்ப்போம். டேக் ஹாட் மில்க் இன் எ பேன் and add few drops of curd. In few minutes milk curdles forming lumpy solid masses. என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வெசலில் வந்து ரொம்ப சூடான மில்க் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து கேர்டு தெரியும்ல, அதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து அந்த மில்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் என்னவா மாறும்னா அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் கட்டையாக மாறி என்னவா மாறும், நமக்கு வந்து கேர்டு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒன் மெத்தட் பார்த்தாச்சு. தென் அனதர் வே பாருங்கள். we can even add lemon extract to the hot milk to affect curdling immediately, but the taste and texture of the curd will not be same as that of the curdling occurring in a few hours. You can try to taste the curd formed by immediate curdling and gradual curdling. ஸோ இது என்னென்னா, ஸோ இப்போது நம்ம வந்து என்னது கொஞ்சம் அதே ஹாட்டான மில்க் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் லெமனோட ட்ராப்ஸு அதோட எக்ஸ்ட்ராக்ட் அதோடைய சாறு வந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது என்னவா மாறும்னா இமீடியட்லி அந்த என்னது மில்க்கு வந்து கேர்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ முதல்ல நம்ம சொன்ன அந்த கேர்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மினிட் எடுத்து தான் அது என்னவா மாறும், அது லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்கில் வந்து லெமனோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா திடீர்னு அது என்னவா மாறும், இமீடியட்டாக நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஆனால் அதோடைய டேஸ்ட் ரெண்டுக்குமான டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் வந்து சேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த நம்ம இமீடியட்டாக கிடைச்ச அந்த கர்லிங்குக்கும் கிராஜுவலாக பதுக்க நமக்கு கிடைச்ச அந்த இதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதுதான் என்னது கர்லிங் ஆஃப் மில்க். இப்போ மில்கில் வந்து நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஆர் கர்ட் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபார்மில் தான் என்னது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, அதில் பார்த்து தெரியும் லம்ஸ் ஃபார்ம், அது கட்டே இருக்குதானே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபெர்மெண்டேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இது ஏற்கனவே 6th கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எனது எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேட்டர் டு ப்ரொடியூஸ் இட்லி பேட்டர், இட்லியோட அந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ப்ரிப்பரேஷன் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் அது வந்து என்னதுன்னு பார்த்துருப்பீங்கன்னா irreversible சேஞ்சுன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், fermentation is a process in which microorganisms such as yeast and certain bacteria break down sugar solution into alcohol and carbon dioxide. ஸோ இந்த fermentation ப்ராசஸில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் என்னெல்லாம்னா ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியா, சர்டன் பாக்டீரியா. ஸோ இந்த ஈஸ்ட்டும் இந்த பாக்டீரியா இது என்ன பண்ணுன்னா சுகர் சொல்யூஷனை வந்து கன்வெர்ட் பண்ணும், என்னவா அண்ட் ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை வந்து கன்வெர்ட் பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் an irreversible process as the alcohol formed cannot be turned back into sugar.
thus fermentation is a chemical change. ஸோ இது வந்து என்னது irreversible process. ஏன்னா இதை நம்ம வந்து இந்த கன்வெர்ட் பண்ண ஆல்கஹால் இருக்கும்ல, ஸோ இது வந்து அந்த ஃபார்ம் ஆன அந்த ஆல்கஹாலை வந்து திரும்ப நமக்கு வந்து சுகரை வந்து கொண்டு போக முடியாது. இந்த ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை நம்ம பிரேக் பண்ணுறதை வந்து திரும்ப வந்து சுகராக கொண்டு போக முடியாது. ஸோ இது என்னது ஃபெர்மெண்டேஷன் இஸ் அ கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். பிகாஸ் அங்கே வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது திரும்ப கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் என்னது திஸ் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். இதில் வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் இருக்குது. என்னவோ மாறுது, அந்த ஈஸ்ட் கன்வெர்ட் சுகர் அந்த பாட்டில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளாடி இருக்கிறதானது அந்த பிக்சர் அவங்க கொடுத்துருக்காங்க, ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஈஸ்ட் என்னவா மாறுது, கன்வெர்ட் ஆகுது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுறதுனால என்னவா மாறுது, அந்த சுகர் சொல்யூஷன் வந்து ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிரேக் ஆகுறது தான் அந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் புக்கில் வந்து ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்கு. ஸோ அது என்னென்னா, ஸோ இந்த பிக்சரில் தெரியறது என்னது, லூயிஸ் பாஸ்டர் இன் 1822 to 1895. ஸோ இவர் வந்து he was a French chemist and microbiologist and he was the first person. இவர் தான் என்னது ஃபர்ஸ்ட்டாக இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணது வந்து இவர் தான். அண்ட் இவர் வேறு என்ன டிஸ்கிரைப் பண்ணாருன்னா, இந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து எங்கே நடக்கும்னு அவர் கண்டுபிடிச்சார். ஸோ எங்கே நடக்கும்னா, ஏர் வந்து ஆப்சன்ஸாக இருந்தாலும் அண்ட் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரெசன்ஸாக இருந்தாலும் அங்கே என்ன நடக்கும், ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்னு இவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணார். ஸோ என்னது ஃபெர்மெண்டேஷன் occurs in the absence of air and in the presence of micro organism என்னெல்லாம் such as yeast, bacteria நம்ம பார்த்தோம். அண்ட் இவர் வேறு என்ன, அண்ட் he discovered the cure for rabies. ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. 1882 கிடையாது, 1822. தென் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன். ஸோ இந்த பேக்கிங் சோடாவையும் லெமனையும் நீங்கள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணால் உண்டான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ என்ன நடக்கும்னா, இங்கே பேக்கிங் சோடாவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இருக்குது. அண்ட் லெமன் பார்த்தீங்கன்னா லெமன் கண்டெய்ன்ஸ் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து லெமனில் இருக்குது. ஸோ இந்த பேக்கிங் சோடையையும் இந்த லெமனையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணால், இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸையும் மிக்ஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா, ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வந்து அந்த ரெண்டுக்கும் இடையில வந்து நடக்கும். ஸோ அப்படி நடந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, ஒரு நியூ மூணு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ என்னெல்லாம் கிடைக்கும்னா, சோடியம் சிட்ரேட் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். ஸோ தீஸ் த்ரீ ஆர் த நியூ சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆன 3 சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த இக்குவேஷன் பாருங்கள், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு அதாவது பேக்கிங் சோடா ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட், ஸோ லெமன், இது ரெண்டே ஆட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணும்போது கிவ்ஸ் நமக்கு என்னது, சோடியம் சிட்ரேட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், என்ன இருக்குது, லெமன் பேக்கிங் சோடாவில் வந்து கொஞ்சம் லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஆட் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்ட் மாதிரி நமக்கு கேட்கும் நமக்கு. ஸோ சவுண்ட் கேட்டு இந்த பபிள்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு அந்த மேலே வந்து வரும். Conditions needed for a chemical change. We know that firing of crackers is a chemical change. Some crackers explode only when thrown against a wall or struck with a hard substance. Thus, we could see that a change in pressure may also bring about a chemical change. ஸோ என்னென்னா, நம்ம வந்து தீபாவளி டைம் எல்லாம் கிராக்கர் விடுவோம் தானே. ஸோ அப்படி விடும்போது ஸோ அது வந்து கெமிக்கல் சேஞ்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ சில கிராக்கர்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம விடும்போது நம்ம சும்மா போட்டால் வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகாது. நம்ம வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் அங்கே கொடுத்து தூக்கி போட்டால் மட்டும்தான் அது என்னவாகும்னா அது வந்து வெடிக்கும். ஸோ அங்கே வந்து நமக்கு என்ன தெரியும்னா, ப்ரெஷர்னாலேயும் என்ன நடக்கும், கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும்னு நம்ம வந்து இந்த கிராக்கர்ஸ் மூலமாக நமக்கு தெரியும். When lemon juice is mixed with soda water, they produce brisk effervescence, which is otherwise not possible when they are separate. So we can say that many chemical changes occur only when the substances are made to physically contact with each other. So என்னன்னா, இப்போ லெமன் ஜூஸை வந்து இந்த சோடா மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு brisk effervescence, which is அது நமக்கு வந்து அங்கே வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வந்து நடக்கும். அதர்வைஸ் இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணாமல் செப்பரேட்டாக இருந்தால் அங்கே ஒன்றுமே ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கெமிக்கல் சேஞ்சஸுமே ஏதாவது ரெண்டு சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபிசிக்கலி காண்டாக்ட் ஆனால் மட்டும்தான் சில சப்ஸ்டன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். When a chemical compound that remains as water when undisturbed, but if a few drops of an acid is added to water,
and subjected to electrolysis by passing electric current. So it decomposes into hydrogen and oxygen. So we can understand that electric current is also a condition that is needed for affecting a chemical change. So water நீங்கள் என்னது டிஸ்டர்ப் பண்ணாங்க வாட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னது இஸ் a chemical compound. ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆசிட் வந்து அந்த வாட்டரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த ஸோ என்னது ஆட் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஜெக்ட் டு எலக்ட்ரோலிசிஸ் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அது என்னவா மாறுனா இட் டீகம்போசஸ் இன்டு ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜனாக என்னவா மாறும்? செதறிடும். அதாவது செப்பரேட்டாக செதறி வந்துடும். ஸோ என்னது நமக்கு இதுலேருந்து என்ன புரியுது? எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால என்னது இட்ஸ் ஆல்சோ a condition that is needed for affecting a chemical change. ஓகேவா? Thus we can conclude that physical contact of the substances, heat, light, electricity, applying pressure are some of the different conditions needed for chemical changes to occur. So நம்ம என்ன சொல்லலாம்? இந்த physical contact, so heat, light, electricity, நம்ம pressure கொடுக்கறது, ஸோ இதெல்லாமே என்னது இந்த chemical change நடக்கிறதுக்கான என்னது conditions, தேவைப்படுற conditions-ன்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். அண்ட் நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்டிங்விஷ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு எழுதுங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசொல்யூஷன் ஆஃப் சுகர் அண்ட் பேர்னிங் ஆஃப் சுகர்? டிசொல்யூஷன் ஆஃப் சுகரும் அண்ட் அந்த பேர்ன் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிருக்கோம். ஸோ அதை எழுதுங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா, எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். டைஜஷன் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். டைஜஷனுங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்கு. ஸோ இந்த 3 கொஸ்டினை வந்து நோட்டில் எழுதுங்க. அண்ட் இன்றைக்கி நான் எடுத்த போர்ஷன்ஸை வந்து ரீட் பண்ணி விடுங்க. நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? கெமிக்கல் சேஞ்சஸில் curling ஆஃப் மில்க் பார்த்தோம், தென் ஃபெர்மெண்டேஷன் பார்த்தோம், தென் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன் பார்த்தோம். லாஸ்ட்டாக கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் ஏ கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இது இவ்வளோ வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த இவ்வளோ போர்ஷன்ஸையும் வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணி விடுங்க. அண்டு நாளைக்கு வந்து ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.